ரஷ்யாவின் அதிநவீன Su-57 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்கும் திட்டத்தை மாற்றியதா இந்தியா? ஏற்கனவே பயன்படுத்தி வரும் Su-30 MKI விமானங்களையே பயன்படுத்த முடிவு. காரணம் என்ன? விரிவாக பார்ப்போம். இந்திய விமானப்படைக்காக ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை Su-57 போர் விமானங்களை வாங்கும் திட்டம் தற்போது இல்லை என மத்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். புதிய சுகோய் விமானங்களை வாங்குவது குறித்து எந்த திட்டமும் இல்லை என்றும் அதற்கு பதிலாக தற்போது பயன்பாட்டிலுள்ள Su-30 MKI போர் விமானங்களை நவீனமயமாக்கும் பணிகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் அவியோனிக்ஸ், ரேடார், சென்சார்கள், மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் ஆயுத திறன்கள் மேம்படுத்தப்பட உள்ளன. மேலும் உள்நாட்டு தொழில்நுட்ப பயன்பாட்டையும் அதிகரிக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக பிரம்மோஸ் ஏவுகணைகளை சுமக்கும் திறன் கொண்ட Su-30 MKI இந்திய விமானப்படையின் மிக முக்கியமான போர் விமானமாக தொடர்ந்து இருக்கும் என்றும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யா கடந்த ஆண்டு முதல் Su-57E ஏற்றுமதி பாதிப்பை இந்தியாவுக்கு வழங்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யும் வாய்ப்பு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் AMCA 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டத்திற்கு உதவி வழங்கவும் தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்திருந்தது. ஆனால் இந்தியா தனது அட்வான்ஸ்டு மீடியம் கம்பாட் ஏர்கிராஃப்ட் திட்டத்திற்கே முன்னுரிமை அளிக்க விரும்புகிறது. அதே நேரத்தில் சீனாவின் J-20 மற்றும் J-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள், மேலும் பாகிஸ்தானுக்கு J-35A கிடைக்கும் சாத்தியம் ஆகியவை இந்திய விமானப்படைக்கு புதிய சவாலாக கருதப்படுகின்றன. இந்நிலையில் உடனடி தேவையை பூர்த்தி செய்ய Su-30 MKI மேம்பாடு, ரஃபேல் விமானங்கள் சேர்த்தல் மற்றும் நீண்டகால இலக்காக AMCA திட்டத்தை விரைவுபடுத்துதல் ஆகிய 3 அம்சங்களிலேயே இந்தியா தற்போது கவனம் செலுத்தி வருகிறது. Su-30 MKI மேம்பாடு, ரஃபேல் இணைப்பு, AMCA திட்டம் என 3 முனைகளில் இந்திய விமானப்படை தனது வலிமையை அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது.